மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக அங்கே போய் பேர் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வெல்கம் டு வாண்டர்லஸ்ட். மூஞ்சிக்கல் பிளே கிரவுண்டில் இங்கே வந்து ஒரு பேராகிளைடிங் சம்மந்தமாக ஒரு ஆக்டிவிட்டி நடைபெறுது. அதை வந்து போய் விட்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானலில் 16th மேலேருந்து 19th மே வரைக்கும் இந்த பேராஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூஞ்சிக்கல் பிளே கிரவுண்ட் அப்படின்ற இடத்துல இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு தான் இங்கே வந்தபோது இங்கே ஆல்ரெடி பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ப்ரிப்ரேஷன் அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு நபர் வந்து அதில் மேலே ஏறினார். ஸோ அந்த இதை பார்த்தோம். அருமையான இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வர்றது. இதுக்கு ரேட் வந்து 200 rupees வச்சுருக்காங்க. அண்ட் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக அங்கே போய் பேர் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ட்ரெயினர்ஸ் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நடமாடும் மருத்துவமனை வேன் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்ததில் என்ன ஐடியா கிடச்சிது அப்படின்னு சொன்னால், ஒரு பர்சனை வந்து அதில் வந்து பேராஷூட்டோட கனெக்ட் பண்ணுறாங்க. பேராஷூட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற பர்சனோட அந்த ஜீப்பில் இருக்கக்கூடிய ரோப் வந்து கனெக்டடாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த நபர், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நபர் வந்து ஓடி ஜீப்போடைய ஸ்பீடுக்கு ஓடணும். அண்ட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரத்தில் இந்த கிரவுண்டோட எண்டு பகுதி வரும் பொழுது அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 or 30 seconds எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது இன்னும் பெட்டராக கொஞ்சம் நல்ல லெங்க்தியாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் 200 rupeesக்கு இது ஓகே. பட் ஸ்டில் ஒப்பீனியன் டிஃபர். அண்ட் இதில் விஷயம் என்னென்னா, லேடிஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேராகிளைடிங் டியூரேஷன் வைஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க 2வது தடவை எடுத்த பொழுது ஒரு பொண்ணு அதில் போனாங்க. ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஓடி ஈடு கொடுத்து அது நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆனது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் அவங்க ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை ஹால்ட் பண்ணுற இடத்துல 2 பேர் அவங்க சேஃபாக லேண்ட் ஆகிறத அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஒரு தடவை வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க ப்ராப்பராக தான் இருந்தது. அண்ட் இதோடைய டைம் டியூரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பெரிய ஸ்பேஸிங் இருந்து இன்னும் நல்லா பண்ணால் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி நம்ம பகுதிகள்லையும் நல்லா ப்ரொமோட் ஆகும். நாங்கள் கொடைக்கானல் போய் ரீச் ஆனோன்னே நல்ல ஒரு ஜென்டில் ஷவர். இந்த தடவை நாங்கள் கொடைக்கானலில் ஒரு கான்வெண்ட்டில் தங்கியிருந்தோம். அண்ட் அந்த கான்வெண்ட்டில் இந்த ரெயின் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னே அப்பா என்ன பியூட்டிஃபுல்லான இடங்க.
இப்போது என்னுடைய கேமராவுக்கு, அதாவது என்னுடைய ஸ்டில் கேமராவுக்கு வேலை வந்துருச்சு. ஒரு சின்ன கேம்பஸ்குள்ளேயே சுற்றி ரொம்ப அழகான பூக்கள். இப்போது நான் கொடைக்கானலில் விசிட் பண்ண, எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸை போய் பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேசஸ் இது எல்லாமே வந்து இந்த ட்ரிப்பில் நாங்கள் விசிட் பண்ண இடங்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி கொடைக்கானலுக்கு ஒரு 3 தடவை வந்த பொழுது நான் போய் விசிட் பண்ண பிளேசஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொடைக்கானல் பஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பாத்வே தான். அந்த பாத்வேல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி டூரிசம் ஸ்பாட்ஸை நீங்கள் பார்த்துட முடியும். ஒன்று, நீங்கள் வந்து பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒட்டினாப்லேயே கோக்கஸ் வாக் போகக்கூடிய பாத்வேல போனீங்கனாலே சீக்வன்ஸாக நீங்கள் வந்து சூசைட் பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து குணா கேவ், பில்லர் ராக் இதெல்லாம் பார்த்துட்டு வர முடியும். பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சிஎஸ்ஐ சர்ச்சை தாண்டினோன்னே கோக்கஸ் வாக், பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு அருமையான ஸ்பாட். கோக்கஸ் வாக் ரூட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பசுமை பள்ளத்தாக்கு, ஒரு நேரோவான பாத்வே, மக்களுடைய கூட்டம் இந்த 2 கடைகளுக்கு நடுவில் கச்சகச்சன்னு ஜாஸ்தியாக இருக்கும். போய் இந்த வியூவை இந்த இடத்துல கண்டிப்பாக ரசிக்கிறதுக்காகவே இந்த இடத்த நம்ம விசிட் பண்ணலாம். இங்கேருந்து இந்த டிராஃபிக் வழியாக கடந்து போகிற வழியில் ஒரு கால்ஃப் கிளப்பை பார்க்க முடியும். அண்ட் நாங்கள் போன டைம் அங்கே கால்ஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பியூட்டிஃபுல்லான இந்த கால்ஃப் கோர்ஸை கடந்து போனதுக்கப்புறம் அப்படியே மிஸ்ட் நாங்கள் போயிட்டு இருந்த இடத்துல சூழ்ந்துருச்சு. இங்கேருந்து பில்லர் ராக் ரீச் பண்ணிட்டோம். பில்லர் ராக்லேருந்து அடுத்து போகிற இடம் குணா கேவ். குணா கேவ் வரும் பொழுது அந்த இடம் கிளவுடியாக மிஸ்ட் சூழ்ந்துச்சுன்னா அந்த அட்மாஸ்ஃபியரை மாறிடுது. உண்மையாலுமே கொஞ்சம் டெரராக தான் இருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது. கொடைக்கானலுக்கு வர ஒட்டுமொத்த கூட்டம் மக்கள் இங்கே தான் இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட மக்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துக்கு மழை மட்டும் பேஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அனுமதி கிடையாது. ஸோ நம்ம உள்ளே வர முடியாது. இந்த இடத்துல இந்த ட்ரீஸோடைய ரூட்ஸ் அப்படியே இந்த ஏரியாவை சூழ்ந்து அப்படியே படர்ந்து இருக்கிற அதுவே வந்து இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. இந்த கிரில் பகுதியிலேருந்து கொஞ்சம் அப்படியே இந்த கீழே பள்ளத்தாக்க பார்க்க ட்ரை பண்ணலாம். குணா கேவ்லேருந்து நம்ம அடுத்து போகக்கூடிய டெஸ்டினேஷன் அப்படின்னா அது பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட் இங்கே மோர் தேன் 100 இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரையண்ட் அப்படின்றவர் மோர் தேன் 15 வெரைட்டிஸ் ஆஃப் பைன் ட்ரீஸை இங்கே 1905 இந்த ட்ரீஸை இந்த இடத்துல வச்சுருக்காரு. பைன் ஃபாரஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எய்தர் கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே பூந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு இடங்களுக்கு போகிறதுக்கு லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் இந்த பழனி உடைய வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து நம்ம பூம்பாறை அப்படின்ற இந்த ஒரு அருமையான கிராமத்தையும் நம்ம பார்க்கறதுக்கும் விசிட் பண்ணுறதுக்கும் இந்த பகுதி நம்ம அழைச்சி செல்லுது. பூம்பாறையிலேருந்து அடுத்த ஒரு இடம் தான் மணவனூர். இந்த மணவனூரில் ஒரு அருமையான லேக் இருக்குது. அண்ட் அந்த லேக்கில் போய் நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல ஜிப் லைனர், போட்டிங் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் போட்டிங் பண்ணல. மாறாக நாங்கள் என்ன பண்ணோன்னா மறுபடியும் கொடைக்கானல் சிட்டிக்கே கிளம்பி வந்து அங்கே இருக்கிற போட் ஹவுஸில் போய் போட்டிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஈவினிங் சன்செட் டைம் இந்த இடம் பகல் நேரத்தை விட சாயங்கால நேரம் ரொம்ப அழகாக மாறுது. இந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை மறுபடியும் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேப்சர் பண்ண இந்த மூமெண்ட்ஸ்லேருந்தே பார்த்துருப்பீங்க கொடைக்கானல் லேக் இருட்டதுக்கப்புறம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுதுன்னு. இந்த லேக் பகுதியில் சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு டீ ஷாப்பில் ஈவினிங் இந்த ஒரு ஸ்நாக்கை ரெடி பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்நாக்கை கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணலாம். தூரத்தில் இருந்து பார்க்கும்பொழுது இவர் ஏதோ பரோட்டா தட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுவும் என்னடா இவர் வித்தியாசமாக மஞ்சள் கலரில் பரோட்டா தட்டுறாரு அப்படின்னு பார்த்தேன்.
அண்ட் போய் பக்கத்தில் போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னார், இல்லை பரோட்டா வந்து பக்கத்து கடைகளில் கிடைக்கும், இது வந்து போலி அப்படின்ற ஸ்நாக் ஐட்டம். சுட சுட ஈவினிங் போட்டுட்டு இருந்த இந்த போலியை நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணோம் அண்ட் செமையாக இருந்தது. இப்படி புதிய இட பயணம், புதிய இடத்துல கிடைக்கிற உணவுகள் அப்படின்னு இன்னொரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன்.